பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு, மூலத்திரிகோண வீடு. சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் தான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த புரட்டாசி மாத ராசி பலன்கள், அதாவது புரட்டாசி மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அது நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நன்மை என்னன்னா, குடும்பத்தை பெருசாக்கும், நல்ல வருமானத்தை பெருக்கும், திடீர் பண வரவுலாம் வரும் போகும். அதே போல் 2ஆம் இடம் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் கொல்லும்னு சொல்லக்கூடிய நிலை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கணும். நீங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு முதல்ல அவங்க ஒத்துமையாக இருக்கணும். இல்லை ஒற்றுமைக்காக, அதாவது விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி 3ஆம் இடம் குரு பார்க்குறார், இது சனி பார்க்குறார். 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா, முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தா முயற்சி என்னாகும்? தடைப்படும், காலதாமதமாகி சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் வைக்கும். அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் லைனில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது சிறப்பு தான். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக. 3ஆம் இடத்து அதிபதி 5ல் போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி, பூர்வீகத்தில் கூட அது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி 7க்கு போயிட்டார். குறை ஒன்றும் இல்லை. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும். மற்றபடி சனி பார்வையில் இருக்கார். கொஞ்சம் ஆர்டர் பண்ணி தான் படிப்பாங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 7ஆம் இடம் என்று சொன்னால் சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல ராகு, கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொன்னோம். இப்போ 7ஆம் இடத்தை சனி பார்க்குறது, அப்போ கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பகையுணர்ச்சி ஏற்படலாம். கூட்டு தொழில் பாதிக்கப்படலாம். நீங்கள் எங்கே போனாலும் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். யார் பார்த்தாலும் மூஞ்சி திருப்பி வச்சுப்பாங்க, தூக்கி வச்சுப்பாங்க உங்களை பார்த்த உடனே. ஏன்னா சனி 7ஆம் இடத்தை பார்த்தா அப்படி ஒரு நிலைங்க. எல்லாருமே எதிரிகளாக மாறுற மாதிரி உங்களுக்கு ஒரு நிலை இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எங்கே போனாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்காது, நெகட்டிவாக தான் இருக்கும் வைப்ரேஷன். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8ல் போய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி? அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதில் ஒரு வருமானம், சந்தோஷம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அதில் ஒரு வருமானம், சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் 7ல் சுக்கிரன் இருந்து குரு பார்க்குறார்.
திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும். திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும். இது 8ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். மற்றபடி 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் 26 நாள். யோக பாக்கியங்கள் நிறைந்த காலகட்டம். தந்தையால் நல்லது நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அமக்கலமான ஒரு சூழல். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் வளர்ச்சி அடையும். ரெட்டிப்பு வருமானம் பெருகும். சந்தோஷமாக இருப்பீங்க. புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை, பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அன்னைக்கு பார்த்துக்குங்க. நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் பார்க்கலாமா? சொந்த தொழில் பண்ணுறதுனால தான் நீங்கள் நம்பி அறிக்கை செய்யலாம். உத்தியோகம் பார்க்குறதுனால தான் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்து இப்போ பணியாற்ற முடியுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை நாங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தில் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு என்ன நல்லது நடக்குமா கேட்பீங்க இல்லையா? அரசு பணியாளர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். சிலர் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் வேணுமா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் வேணுமா இன்க்ரிமெண்ட். மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில் இது நாள் வரைக்கும் வேலை பார்த்துருப்பீங்க. இப்போது அப்படி இல்லை. மேலதிகாரி உங்களை பாராட்டுவார். சக ஊழியர்கள் உங்களுடைய கைகோர்த்து வேலை பார்ப்பாங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. 10ஆம் இடம் குரு பார்வையில் இருந்தால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலம். அப்போ தொழில் நல்லா இருந்து உத்தியோகம் நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக தாங்க இருக்கும். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நல்ல இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, நினைச்ச காரியம் கைகூடும். என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். அதான் அங்கே முடியும். முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு ஏற்படும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு போய் 9ஆம் இடத்தை பார்க்கறதால நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். முயற்சி, தொழிலுக்காக முயற்சி, உத்தியோகத்துக்காக முயற்சி, எது செஞ்சாலும் உங்களுக்கு ரெட்டிப்பு, அதாவது எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்படி சனி பகவான் 12ல் இருக்கிறது செலவினங்களை குறிக்கும். அதுவும் வக்ரகதியில் இருக்கிறார். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். மற்றபடி உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி 10ஆம், அதாவது 9ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்ப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் இறுதியில் சமரசமாகி தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். தொழிலில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். சில பேர் இந்த தொழில் செய்யலாமா வேறு தொழில் செய்யலாமான்னு நினைப்பாங்க. அப்போது இதில் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். மற்றபடி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் இப்பொழுது வக்ரமாக இருந்தால் உங்கள்
யாருக்கெல்லாம் எந்த வீட்டில் இருந்தவங்களாலும் இருக்கலாம், சனி வக்கரமாக இருக்குது, இப்போது உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது வக்கரம்னு சொன்னால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் 15, 16, 17 அதாவது செலவினங்கள் ஏற்படும். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், அற்புதம், சூப்பர். செலவினங்கள் ஏற்படும், சுப செலவாகத்தான் அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்கு 15, 16, 17 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.